ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரி நாட்டின் எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்ட அண்டை நாட்டு போர் விமானி சுமார் 30 மணி நேரத்திற்கும் மேலாக காயம்பட்ட நிலையிலும், எதிரிகள் தன்னை தேடி வலை விரித்த சூழ்நிலையிலும் தைரியமாக 7000 அடி உயரமுள்ள மலையில் ஏறி பதுங்கினார். தனிமையில் காயத்தோடு பதுங்கி இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு மாபெரும் விசுவாசம் இருந்தது. என் தேவன் என்னை காப்பார், நான் மீட்கப்படுவேன் என்பது. விமானியை தேடிய சொந்த நாட்டு மீட்பு குழுவினர் ரேடியோ அலைவரிசை மூலமாக அவரை தொடர்பு கொண்டனர். ஆனால் மறுமுனையில் பேசுவது உண்மையிலேயே தங்களது வீரர்தானா அல்லது எதிரிகள் விரித்த வலையா என்று சந்தேகப்பட்டனர். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த வீரர் சொன்ன முதல் வார்த்தை God is good, தேவன் நல்லவர் என்பதே. அவருடைய சக வீரர்களுக்கு அவர் எவ்வளவு ஆழமான விசுவாசி என்று நன்றாக தெரியும். இருளின் பிடியில் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு அவர் வாயிலிருந்து வந்த அந்த God is good என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நூற்றுக்கணக்கான படைகளை அனுப்பி அவரை பத்திரமாக மீட்டனர். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்று நீங்களும் பிரச்சனைகள் என்னும் எதிரிகளுக்கு நடுவில் தனித்து விடப்பட்டிருக்கலாம். நோய்கள், கடன்கள், பயம் அல்லது மனச்சோர்வு உங்களை சூழ்ந்திருக்கலாம். உதவிக்கு யாரும் இல்லையே என்று தவிக்கலாம். இத்தகையதான கொடூரமான சூழ்நிலையிலும் உங்கள் உதடுகள் என் தேவன் நல்லவர் என்று அறிக்கை செய்யட்டும். உங்களின் விசுவாச வார்த்தைகள் பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்காமல் தேவனுடைய நன்மையை விசுவாசியுங்கள். உங்களையும் மீட்க தேவன் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் கர்த்தாவே, துன்மார்க்கர் எங்களை மிகவும் நெருக்கி வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் உமது வார்த்தையின்படி வாழும்போது நீர் எங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் மன மகிழ்ச்சியாக இருக்கவும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கவும் உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் மலை போல் அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தேவ சமாதானத்தால் மகிழ்ச்சியாய் வாழ தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் உமக்கு பிரியமானதை செய்து பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் சூழும் போது விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தில் பலப்படவும், சகல தீமைக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வேலை, வியாபாரம், விவசாயம், அவர்கள் எதிர்பார்ப்புகள், விருப்பங்களில் உமது ஆசீர்வாதமும் நன்மைகளும் உண்டாக செய்து அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெறுவோம். பாவ சாப கட்டுகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், இல்லங்களில் துதியும் ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்காகவும் மற்றும் பலவிதமான பலவீனங்களோடு உள்ள அனைவருக்காகவும் தேவரீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாயும் உமது பரிசுத்த கரம் தொட்டு உமது தழும்புகளால் அவர்களை சகல அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு காத்து கொள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி பணிக்காக, மிஷினரி பணிக்காக, தொலைக்காட்சி வானொலி ஊழியத்துக்காக தங்கள் காணிக்கைகளினால் தாங்கி வருகிற ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்து நிறைவாய் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசத்தின் கனிமங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படவும், பொருளாதாரம் மேம்படவும், அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் யாவரும் ஞானமுள்ள இதயத்தோடு செயல்படவும் அவர்கள் பாதுகாப்பாய் வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளினால் கடனுக்குள்ளாகி மீள முடியாமல் உள்ள மக்களுக்கு தேவன் தாமே இறங்கி உதவி செய்திட ஜெபிக்கிறோம். பள்ளி கல்லூரிகளில் ஆண்டிறுதி தேர்வுகளை எழுதி முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும், மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்து அவர்களை வழிநடத்திட ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கும் குடும்ப தலைவிகளை தேவரீர் ஆசீர்வதித்து மகிழச் செய்திட வேண்டுமாய். பிரசவத்தை நோக்கியுள்ள சகோதரிகளை உன்னதத்தின் பலத்தினால் கர்த்தர் இடை கட்டி சுகப்பிரசவத்தில் தாயும் சேயும் பாதுகாப்பாக வேறு பிரிக்கப்படவும், பிள்ளைகளின் திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெற்றவர்களின் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்து பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தல்ல ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் விக்னங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவரீர் ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.